ஆனால் என்ன பண்ணாலுமே அதில் இருக்கிற தப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆ. இப்போ ஒரு டிசைன் வந்திருக்கு அப்படின்னா, அதில் வந்து ஒரு 20, 25 மினிமம் அந்த அந்த ட்ராயிங் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரும். ஏன்னா அது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கண்ணே. பார்க்கறதுக்கு ட்ராயிங் மாரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனா அதில நெறைய தப்பு இருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நெறைய விஷயம் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இப்போ நான் காமிச்சிட்டு வந்தேன். ஹேம்நாத் அவர்கிட்ட வந்து காமிச்சிட்டு வந்தேன். இந்த மாரி ஏஐ வந்திருக்கு. இதெல்லாம் நெறைய தப்பு இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நேச்சராவே காமிச்சிட்டு வந்தேன். ஒரு பிக்சர் இருக்குன்னா கூட, அதில கூட நெறைய தப்பு இருக்கு. அது வந்து அந்த பிக்சர் மாரியே நம்ம சொல்ல முடியாது. ஒரிஜினாலிட்டி அதுன்றது சொல்ல முடியாது. அது அ கோடிங் பண்ணப்பட்டது அதான். ஆனா ஆர்ட்க்கு இருக்கிற அந்த கெத்து, அதில இருக்கிற ஒரு திமிரு, அது வெளிப்படுத்துற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் அது அப்படியே வந்துரும். இன்னொரு விஷயம் வந்து ஷேடு அதாவது லைட் அண்ட் ஷேடு தான் அதில ரொம்ப முக்கியம். அந்த லைட் அண்ட் ஷேடு இருக்கிறது இருக்கிற மாரி தான் காமிக்கும் அது. ஆனா நம்ம தான் கிரியேட் பண்ண முடியும். இப்ப பேக்கிரவுண்ட்ல எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்டின்னா, நீங்க கோடிங் போட்டு வேற பிக்சர் மாத்தலாம். ஆனா இந்த ஃபேஸ்க்கு இந்த கலர்ல இந்த பேக்கிரவுண்ட் தான் வேணும்னு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த லைட்டிங் இப்போ ப்ளூ கலர் லைட் இந்த சைடு இருந்து வருதுன்னா, நம்ம டைப் பண்ணலாம். ரெட் கலர் லைட் போடலாம். ஆனா அது வந்து பாசிபிள் கிடையாது. ப்ளூ கலர் லைட்னா, ப்ளூ கலர் லைட் தான் இங்க லைட் அண்ட் ஷேடு வந்து நமக்கு வரும். அது வந்து நம்மனால மட்டும் தான் கொண்டு வர முடியும். கோடிங்ல தப்பா போச்சுன்னா முடிஞ்சுது அவ்வளோதான்.